மிஷனரி வந்து ஃபெலிக்ஸ் மான்ஸ். இவர் 1498ஆம் ஆண்டு ஸ்விரிச் என்கிற இடத்துல சுவிட்சர்லாந்துல பிறக்கிறார். இவரோட தரிசன பூமியும் சுவிட்சர்லாண்டாவே தான் இருக்கு. இவர் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய தகப்பனார் தேவாலயத்தோட தொடர்புடையவராக இருந்ததுனால இவரும் தேவாலய சூழ்நிலையிலேயே இவர் வளர்ந்து கொண்டு வருகிறார். இவர் நன்கு கல்வி கற்றவராக இருக்கிறாரு. எபிரேயு, கிரேக், லட்டின் போன்ற தேவ மொழிகளை இவர் கற்றறிந்தவர். இவர் வேதாகமத்துல மிகவும் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறாரு. இவரோட வாலிப வயதுல ஹூல்ரிச் ஸ்விங்லி அப்படின்றவரோட சேர்ந்து வேதாகமத்தை ஆழமா படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி படித்துட்டு இருக்கும் போது இவருக்குள்ள ஒரு கேள்வி உண்டாகுது, உண்மையான சத்தியம்னா என்ன அப்படின்ற கேள்வி. வேதாகமத்தை ஆழமாக படிக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. ஒரு மனிதன் மனம் திரும்பி விசுவாசித்த பிறகுதான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். குழந்தை ஞானஸ்தானம் வேதாகமத்துல இல்ல அப்படின்றத அவர் புரிந்து கொள்கிறார். உண்மையை இவர் புரிஞ்சுக்கிட்டு இவருக்குள்ள மாத்திரம் வைத்துக் கொள்ளாம இவர் கான்ராட் கிரீபிள் மற்றும் ஜார்ஜ் ஹால்ராக் அப்படின்றவரோட சேர்ந்து இந்த சத்தியத்தை வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த உண்மை அநேகருக்கு தெரிய வருது. இந்த உண்மையை விசுவாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம் மீண்டுமாய் ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஞானஸ்தானத்துக்கு பேர் வந்து அனபாப்டிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஊழியம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வருது. பலர் உண்மையை அறிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இவருக்கு எதிரான எதிர்ப்பும் அதிகரித்துட்டே வருது. அரசும் தேவாலயம் ரெண்டுமே இவங்களுக்கு எதிராக திரும்புற நேரத்துல ஃபெலிக்ஸ் மான்ஸ் பலமுறை கைது செய்யப்படுறாரு, மிரட்டப்படுறாரு, தண்டிக்கப்படுறாரு. இந்த உண்மையை யாருக்கும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா உங்களை உயிரோட மறித்துருவோம் அப்படின்னுட்டு நிறைய இவருக்கான எதிர்ப்பு மீண்டும் வருது. ஆனாலும் அவர் சத்தியத்தை விட்டுடல, சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு. இறுதியாய் 1527ஆம் ஆண்டு இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுறாங்க. இவரை நீர்ல ஞானஸ்தானம் பற்றி போதித்து வந்ததுனாலேயே இவரை லிமெட் என்ற நதியில மூழ்கடித்து கொள்றாங்க. இந்த நேரத்திலையும் அவர் பயப்படல, தேவனை துதித்து கொண்டே இருக்கிறாரு. ஃபெலிக்ஸ் மான்ஸ் வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம உண்மையை அறிந்த பிறகும் அது தைரியமாக நிலைத்து இருக்க வேண்டும். சோதனை வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் தேவனுடைய சத்தியத்துல மட்டும் தவறிடவே கூடாது அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்கிறோம். உறுதிமொழி எடுப்போம்.